டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழர்களுக்கு இவரா பெரியார் என்கிற தொடரின் இரண்டாவது காணொளி இது. ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் மீது தமிழ் தேசியவாதிகள் தொடக்கத்திலிருந்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்களில் மிக முக்கியமானது, ஈவே ராமசாமி அவர்கள் தொடர்பாக தொடக்கத்திலிருந்தே தமிழ் தேசியர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விமர்சனம், அவரை பெரிய பிம்பமாக ஆக்காதீர்கள், அவர் செய்யாத செயல்களை முன்வைக்காதீர்கள், அவர் சொல்லாததை அவருடைய பொன்மொழிகள் என்று வெளியிடாதீர்கள், அவர் இல்லை என்றால் தமிழ்நாடே இல்லை என்று சொல்லாதீர்கள், அவரும் தமிழ்நாட்டிற்கு பங்காற்றினார் என்று கூறுங்கள், அவரும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்று கூறுங்கள், அவரும் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்று கூறுங்கள், அவர் இல்லை என்றால் இந்திய எதிர்ப்பே நடந்திருக்காது என்று கதை அளக்காதீர்கள் என்பதுதான் தமிழ் தேசியர்கள் முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான, அதுவும் மிக உண்மையான, இயற்கை உண்மையான ஒரு கோரிக்கை. ஆனால் இந்த பெரியாரியவாதிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தாங்கள்தான் முழுக்க முழுக்க சனாதனத்திற்கு எதிரானவர்கள் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு அவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் திராவிடர் கழகமே செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டமளிப்பார்கள். அவர்களுடைய திராவிடர் கழகத்தினுடைய அரசியல் பிரிவான திராவிட முன்னேற்ற கழகம் சனாதனத்திற்கே நாங்கள் தான் எதிரி, பாஜகவிற்கே நாங்கள் தான் எதிரி என்று சொல்லிக்கொண்டு ஹெச் ராஜா என்கிற ஒரு பிராமணரை அவரை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தது திமுக தான். வாஜ்பாய் அரசோடு பங்கேற்று மத்திய அரசில் இடம்பெற்று அமைச்சர் பதவிகள் எல்லாம் வாங்கி சுவைத்து ருசித்து உண்டது திமுக. அதே போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிலை திறப்பு விழாவிற்கு பாஜக காரங்களை தான் கூப்பிடுறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடர்பான நாணயத்திற்கு பாஜக காரங்களை தான் கூப்பிடுறாங்க. ஆனால் இவர்கள் தமிழ் தேசியர்களை பார்த்து, குறிப்பாக பே மணியரசன் ஐயா, அதே போல திரு சீமான் அவர்கள் எல்லாம் பார்த்து சங்கி, பாஜக கைக்கூலி, பார்ப்பன கைக்கூலி, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி என்று சொல்வார்கள். இவர்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்வதைத்தான் சொல்வார்களே தவிர எதிரே இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய சரியான பதிலை அவர்கள் காதிலே போட்டுக்க மாட்டாங்க. ஆக அவருடைய வேலை பார்த்தீங்கன்னா துப்பிக்கொண்டே இருப்பது தான், உள்ள இன்டேக்கே எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய மிக முக்கியமான ஒன்றாகத்தான் இந்த பொய் பிம்பங்களைத்தான் தற்பொழுது நாம் தோல் உரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியர்கள். இப்போ ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் போராட்டம், 2 கட்டமாக போராட்டம், 1938 அப்புறம் 65. இந்த முதல் கட்ட போராட்டத்தில் ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள்தான் தளபதியாக நின்று சிறைக்கு சென்றார் அப்படின்னு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினே பேசுகிறார். அதை நம்ம அன்றே மறுப்பு தெரிவித்திருந்தோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி பெரியார் என்று சொல்லக்கூடிய பெரியார் ராமசாமி அவர்களுக்கு ஹிந்தி எதிர்ப்பு என்கிற ஏதாவது இருந்துச்சா, இல்லை தமிழ் ஆர்வம் என்ற ஏதாவது இருந்துச்சா, இல்லை ஆங்கில ஆர்வம் என்ற ஏதாவது இருந்துச்சுன்னா எதுவுமே கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தை மட்டும் அறிவுன்றார். உலகத்திலேயே குறிப்பாக ஒரு தமிழை அறிவுன்னு சொன்னால் கூட அதில் இயற்கை உண்மை இருக்கிறது. காரணம், ஒரு எழுத்திலேயே 1000 பொருள்கள் கொண்டது தமிழ். எனவே தமிழ் மிகப்பெரிய அறிவு தான். தமிழ் எழுத்துக்களை மிக உச்சரிப்பு எழுத்துக்களையும் எண்ணையும், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னாங்க. அப்போ எண்ணும் எழுத்தும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எண்ணையும் எழுத்தையும் ஒருவன் ஆராய்ந்து பார்த்தால் அது உண்மையிலேயே மிகச்சிறந்த, மிக உலகின் உன்னதமான பேரறிவு. ஆனால் ஆங்கிலத்திலோ மற்ற மொழிகளிலோ அப்படிப்பட்ட அறிவு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் பெரியார் ராமசாமி அவர்களுக்கு ஆங்கிலம் படித்தால்தான் அறிவென்றார், ஆங்கிலமே அறிவென்றார். தமிழில் படித்தா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி தானே, அதில் படித்த வேலை கிடைக்க போகுதா, அதில் பூரா பாப்பா உட்காந்துட்டு இருக்கான் என்பது தான் அவருடைய பரப்புரையாக இருந்து தமிழ் மொழி மீதான முழுக்க வன்மத்தை வாழ்நாள் முழுவதும் கொட்டி கொண்டிருந்தார். தன்னுடைய இறுதி உரையில் 1973ஆம் ஆண்டு இறுதி உரையில் பேசும்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூத்திரர்கள் என்று பிராமணர்கள் அல்லாத அனைவரையும் சூத்திரர்கள் என்று பார்த்தால் அவர் குறிப்பாக தமிழர்களை மட்டுமே குறித்து சொல்வார். மற்றவங்களை சூத்திரர்கள் சொல்ல மாட்டார். அது சூத்திரர் என்ன சொல்வார், தே மகன்கள் அப்படின்னே சொல்லுவார் அவர். இதுதான் ராமசாமி, பெரியார் ராமசாமியோட வழக்கமாக இருந்திருக்கிறது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஒரு முதல் கட்டமாக கலந்து கொண்டாரா? ஆம், கலந்து கொண்டார். அப்போ என்ன செய்தார் அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா முதலில் அந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அதற்கு மறியலே வேண்டாம், இது காங்கிரஸ்காரர்கள் செய்யக்கூடிய சண்டித்தனம், விட்டு விலகி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் அதை கலைக்கத்தான் பார்க்குறார். பிறகு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வர்றார். அதன் பிறகு ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா, போராட்டம் நிறைய போயிட்டு இருக்குது, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் போயிட்டு இருக்குது, நிறைய பேர் கைதாகி போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவரே அறிக்கை விடுறார்,
இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு இவரே அறிக்கை விடுறாரு. உடனே ஈழத்து சிவானந்தம் அடிகள் பதிலடி கொடுக்குறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு பெரியார் ராமசாமிக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த போராட்டத்தை அவர் தலைமை தாங்கி நடத்தவில்லை. எனவே போராட்டம் தொடர்ந்து நடக்கும். குறிப்பாக ஆளுநர் மாளிகையில் எதிர்த்தே நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்னு அறிவிக்கிறார். அதன் பிறகு ஆளுநர் இறங்கி போராட்டத்தை நிறுத்தி வைங்க, நான் டெல்லி போயிட்டு இந்த ஹிந்தி திணிப்புக்கு நான் தீர்வு கண்டு வரேன்னு போனவர் சில நாட்கள் கழித்து ஹிந்தி கட்டாயம் அல்ல என்கிற முதல் கட்டமான ஒரு விலக்கை பெற்றாங்க. பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாயம் என்றிருந்ததை ஈழத்து சிவானந்தமடிகளுடைய அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் ஹிந்தி கட்டாயம் இல்லை என்று இந்திய அரசே பார்த்திங்கன்னா இறங்கி வந்தது. இதில் பெரியார் ராமசாமிக்கு ஏதாவது பங்கு உண்டா அப்படின்னா இல்லவே இல்லை. என்ன பங்குன்னா கலந்துக்கிட்டார், அவ்வளோதான். அப்புறம் மேடையில் பேசிட்டு தமிழர்களுக்கே இப்படின்னு முழங்கினார். இதற்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக இந்த ஹிந்தி மொழியை எதிர்த்து பெரியார் ராமசாமி எங்காவது கைதாகி இருக்கிறாரா என்று நம் தரவுகளை பார்த்த பொழுது எங்குமே அவர் கைதாகவில்லை. அப்போ முதல் கட்டமாக கைதானாரே 1938 எதற்கு அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியவர் பெரியார் ராமசாமி கிடையாது. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறை சென்றாரா என்றால் சிறை செல்லவில்லை. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த காலகட்டத்தில் சிறைக்கு போகிறார். எதுக்கு சிறைக்கு போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த காலகட்டத்தில் சிறைக்கு போனவர் பெல்லாரி சிறையில் அவர் அடைக்கிறாங்க. அப்போ அவர் நீதி கட்சிக்கு தலைவராக்கிறாங்க. அதுவரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லி கொண்டிருந்தவர் அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஏனென்றால் நீதி கட்சியினுடைய தலைவராயிட்டார். நீதி கட்சிங்கிறது என்ன? பெரும்பான்மையாக தெலுங்கர்கள் தலைவர்களாக இருந்த மேட்டுக்குடி கட்சி. அந்த கட்சிக்கு அவர் தலைவராகிறார். முதலாளித்துவ கட்சி அது. அந்த கட்சிக்கு ஒரு தலைவராயிட்டு அதைத்தான் திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றுகிறார் அவர். அப்போது இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்காக இவர் சிறை செல்லவில்லை. ஆக ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திற்கும் பெரியார் ராமசாமி அவர்களுக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்லை என்று தெள்ளத் தெளிவாக ஈழத்து சிவானந்தம் அடிகள் ஒரு புத்தகமே நூலே எழுதியிருக்காங்க. சரி, இப்போது இவர் எதற்காக கைதானார் அப்படிங்கிறத கதிர் நிலவன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த தமிழ் தேசிய ஆய்வறிஞர், அவருடைய பதிவிலிருந்து நம்ம பார்க்கலாம். 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஈவே ராமசாமி சிறை சென்றார் என்று திராவிடவாதிகள் தொடர்ந்து உருட்டிட்டு வராங்க பார்த்தீங்களா, அது உண்மை அல்ல அப்படின்னு கதிர்நிலவன் சொல்லியிருக்கார். 1938ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி திருச்சியில் மந்திர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட திட்டங்கள் தீட்டப்பட்டன. அந்த கூட்டத்தில் இந்திய எதிர்ப்பு வாரியம் அமைக்கப்பட்டது. அதில் பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தலைவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார், செயலாளர் கியாபே விஸ்வநாதம், உறுப்பினர்கள் பெரியார் ஈவே ராமசாமி, தாவே உமா மகேஸ்வரனார், சவுந்தர பாண்டியனார், KM பாலசுப்ரமணியம். இந்திய எதிர்ப்பு வாரியத்தில் ஈவேரா ஒரு வெறும் உறுப்பினர் மட்டுமே அப்படிங்கிறது இந்த பட்டியலிருந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்திய எதிர்ப்பு வாரியம் சார்பில் மறியல் செய்து சிறைக்கு போகும் சர்வாதிகாரிகள் 13 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பெயர்கள் அப்படியே சொல்றார் பாருங்க. இந்திய எதிர்ப்பு போரில் சென்னை பகுதிக்கு தலைமை தாங்கி இயக்கத்தை வெற்றி பெற நடத்தி ஒருவர் பின் ஒருவராக சிறைப்பட்டவர்கள் இவர்கள்தான். இதில் முதல் சர்வாதிகாரி தே நாயகம் அவர்கள், இரண்டாவது ஈழத்தடிகள், மூன்றாவது KM பாலசுப்ரமணியம், நான்காவது GN ராஜு, ஐந்தாவது குடந்தை SK சாமி, ஆறாவது MS மொய்தீன், ஏழாவது புவனகிரி நமசிவாயம், எட்டாவது மாயவரம் சம்பந்தம், ஒன்பதாவது காஞ்சி பரவஸ்து, 10வது பெரியகுளம் அரங்கசாமி, 11வது கந்தம் ரோசம்மாள், 12வது TN மாரியம்மாள், 13வது நெல்லை புலவர் ராமநாதர். சிறைக்கு போகும் இந்த 13 பேரிலும் ஈவே ராமசாமி பெயர் இல்லை. அப்படி என்றால் ஈவேரா எதற்காக கைது செய்யப்பட்டார்? 1938ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு 14-11-38 பெத்துநாயக்கன்பேட்டை கூட்டம் ஆகிய 2 இடங்கள். அதை 13-11-38 தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு. அடுத்த நாள் 14ஆம் தேதி பெத்துநாயக்கன்பேட்டையில் ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டங்களிலும் ஈவேரா அரசுக்கு எதிராக பேசியதாக போடப்பட்ட அவதூறு வழக்கில்தான் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, அதாவது 1938 டிசம்பர் 5ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த அவதூறு வழக்கில் கைதாகிறார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்போவே ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. இந்த அவதூறு வழக்கில் கைதானவர் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு தான் ஈவே ராமசாமி கைதானார் அப்படின்னு அப்போவே சித்தரிக்கப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிக முக்கியமாக இந்த பெரியாரியவாதிகள் இவர்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவேரா கைதுக்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்ட தலைவர் போல சித்தரிக்கப்பட்டார். ஈவேராவின் கைது அரசியலுக்கு பின்னால் முதல்வர் ராஜாஜியின் கைங்கரியம் இருப்பதாகவே கருத தோன்றுகிறது அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இதற்கு சான்று வந்து நூல் வந்து மா இளஞ்சொழியன் எழுதிய ஒரு நூல். இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பிம்பத்தை ஊதி 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 பெருசாக்கி கைதாகாதெல்லாம் கைதானதை போல, தியாகம் செய்யாதெல்லாம் தியாகம் செய்தது போல தொடர்ந்து இவர்கள் உருட்டி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காந்தி, மகாத்மா காந்தி அவர்கள் மீது ஒரு வெறிகொண்ட வகையில் ஒரு காலத்தில் வந்து ராமசாமி, பெரியார் ராமசாமி இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து கள்ளுக்கடையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துடணும் அப்படின்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், கள்ளுக்கடை மறியல் பண்ணுறார். 500 தென்னை மரங்களை வெட்டிடுறார். யாராவது உலகத்தில் தென்னை என்பது அது வந்து எந்த ஒரு பொருளும் வீணாகாத அவ்வளவு வளம் கொளிக்கக்கூடிய செல்வம் தரக்கூடிய ஒரு பொருள். கல்லுப்பானையை வந்து உடைக்கிறதுக்கு பதிலாக இவர் கல் இங்கே வந்து கல் இறக்கப்பட மாட்டாது என்று அறிவிப்பு வைக்கிறதுக்கு பதிலாக தென்னை மரங்களெல்லாம் வெட்டியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய புத்திசாலி. இது பற்றி இவரது வாழ்க்கை வரலாற்று எழுதிய சாமி சிதம்பரமே என்ன சொல்கிறாரு, மகாத்மா காந்தியின் மீது இருந்த வெறி காரணமாக ராமசாமி அவர்கள் பைத்தியகாரத்தனமாக நடந்து கொண்டாருன்னே அந்த நூலில் எழுதியிருக்கார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி சொல்லிட்டாருன்னு இந்தி வகுப்புகளை ஈரோட்டில் தொடங்கியவர் நம்ம ராமசாமி அவர்கள். ஆக இந்தி போராட்டத்தில் கலந்துக்கிட்டதா ஒரு பொய்யை வந்து கலந்துக்கிட்டாரு. ஆனால் அதற்காக அவர் கைதாகலை, வேறொரு அவதூறு வழக்கில் கைதாகிறாரு. இதை ஸ்டிக்கரை வந்து ஓட்டிட்டாங்க. ஆக நமக்கு என்னென்னா, இவரா பெரியார் நம்ம ஏன் கேட்பதற்கு காரணம், தமிழர்களுக்கு இவரா பெரியார் என்று நாம் கேட்பதற்கு அடிப்படை காரணமே இதுதான். எந்த இடத்திலுமே இவரை பெரியார் என்று சொல்வதற்காக அது போன்ற எந்த பிம்பமுமே உண்மையிலேயே இல்லை. சரிங்களா? இவர் ஒரு சராசரியான ஒரு தனி சுதந்திரமான சிந்தனை கொண்டவர். படிப்பு பெருசாக 5ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்காதனால அவருக்கு தெரிந்த பேச்சு மொழியில் தான் எழுதுவார், செய்வார், கொச்சையாகவே பேசுவார். இதெல்லாம் இப்பொழுது பெரியாரியர்கள்லாம் ஒத்துக்கிறாங்க. இன்றைக்கி மேடையில் போன வாரம் சீமான் சொன்ன போது பெரியாரை பற்றி எப்படிலாம் சொல்லிவிட்டார், அவதூறு பரப்பிவிட்டார்லாம் சொன்னவங்க இப்போ படிப்படியாக என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க அவர் அப்படி தாங்க பேசுவார், அவர் வந்து வழக்கமாகவே அப்படி தாங்க பேசுவார், கொச்சையாகவும் பேசுவாருங்க, கெட்ட வார்த்தையில் எடுத்து பேசுவார், குடும்பத்தில் எடுத்து பேசுவார்னு இந்த கரு பழனியப்பன் போன்ற இந்த திராவிட சொம்புகள் எல்லாம் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே பேச தொடங்கிட்டாங்க. அவருடைய இயல்பு அதுதானே இப்போ கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஆக இவரா பெரியார் அப்படின்னு இதெல்லாம் வாசிக்கிறவங்க கேட்குறவங்க சொல்ல மாட்டாங்களா? இவரை விட பெரியார்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்களே, புரட்சி செய்திருக்கிறார்களே. அதனூடாகத்தானே இங்கே வந்து தமிழ்நாட்டில் இவர்களுடைய பருப்பு வேகிறது. ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ கேரளாவிலோ பெரியார் திடல் இருக்கிறதா? அங்கே பெரியாரிய கருத்துக்களை முன்வைக்க முடிந்திருக்கிறதா? அங்கே வளர்த்த முடிந்திருக்கிறதா? அல்லது இது பெரியார் இயக்கங்களையாவது அங்கே வந்து இவர்களால் கொண்டு போக முடிந்திருக்கிறதா? காரணம், தமிழர்களுக்கு இயற்கையாகவே சாதி, மத, சமயம் ஆகியவையெல்லாம் இவர்கள் வந்து எதையும் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடக்கூடியவர்கள் அல்ல தமிழர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடியவர்கள். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதினே வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பண்பாட்டில் வந்ததுனால தான் இவர்கள் இடையில பச்சை குதிரை ஏறிக்கொண்டு இவர்கள் வந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழர்களுக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது, தமிழர்களுக்கு எந்த விதமான தொன்மமும் கிடையாது, வரலாறும் கிடையாது, எல்லாமே திராவிடம் தான் என்று இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடித்துக் கொள்வதற்காக ராமசாமி என்கிற ஒரு பெரிய பலூனை வந்து, சின்ன பலூனை பெருசாக ஊதி ஊதி, ஐயோ அவர் இல்லைன்னா முடியாது, அவரை பற்றி தப்பாக பேசிட்டீங்களா, அவர் வந்து கன்னத்தில் போட்டுக்கோ காதில் போட்டுக்கோ, ராமசாமி பற்றி இப்படிலாம் பேசாதீங்க என்கிற அளவுக்கு இன்று இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தரக்குறைவாக இவர்கள் சென்று விட்டார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. எனவே பார்வையாளர்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வேறு ஒரு வழக்குக்கு கைதாகி அதை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக தான் கைதாகிய தியாகி போல ராமசாமியை சித்தரிக்கிறார்களே, இவரா பெரியார் என்கிற கேள்வி சரியா இல்லையா? மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.